போகணும்னு அவங்கள கொண்டுறாத என்ன? அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி புரியுதா? ஏய் என்ன நீ எல்லாத்தையும் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்க? கேவலமா இல்ல? என்கிட்ட சீன் போடாத, உன்னை போட்டு தள்ளிடுவேன். இதுக்கு முன்னாடி நானும் நிறைய தடவை சுட்டு ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? உங்களை மாதிரி முட்டாள் பசங்களை பார்த்தா அவன் நசுக்கி போட்டுருவானா. ஏய் அதனால உன் வேலை போச்சுன்னு வை. நான் ஒரு இழுப்பு போட்டு ஏய் என்ன நாங்க எங்க இருந்து வந்து நம்ம ஏரியாக்குள்ள இப்படி பண்ணுச்சுன்னு தெரியல. அதுங்க என் கையில சிக்கிச்சு. உன் கையில மாட்டுச்சுங்கன்னா என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என் பசங்கன்னு தெரிஞ்சு தைரியமா போட்டுருக்கானுங்க, நீ என்னடா துள்ளிக்கிட்டு இருக்க? யாருன்னு கண்டுபிடி. சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்கு. கண்டிப்பா அந்த பொம்பளையா தான் இருக்கும், வேற யாருக்கும் இந்த தைரியம் வராது. பொம்பளையா? பொம்பளை எங்க இருந்து வந்தா? என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. காளி பாபு பசார்ல நான் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது அவங்க என்னையும் மிரட்டிருக்காங்க. ஒரு நாள் எனக்கு பயங்கர கோவம் வந்து அவங்கள ஒருத்தனோட தலையை தொண்டை வெட்டி எரிஞ்சிட்டான். அதை கொண்டு போய் கங்கா நதியில போட்டுட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. எல்லாரும் என்னை பார்த்து பயந்தாங்க. போலீஸ் கூட தூரமா போயிட்டாங்க. புரியுதா? ஜனங்க நம்மள மதிக்கலன்னு வைங்க, நாம் அந்த மதிப்பை எப்படியாவது உருவாக்கிடணும். ஏய் கமலா, என்னாச்சு? என்ன டீ போடலையா? ஓய் அவங்களுக்கு கூட டேய் தீப்பெட்டி குடுறா. இவன் என் பொண்டாட்டிமா. வணக்கம் சொல்றீ? வணக்கங்க. இந்தம்மா இதை வச்சுக்கோ. இதை சுட கத்துக்கோ. கண்ணை உங்களுக்கு சொல்லி கொடுப்பான். உங்க பொண்ணு என்ன பண்ண போறீங்க? அவளை உங்க கூட வச்சுக்க போறீங்களா? இல்ல அவளை ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுருங்க. நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டை விட்டு தள்ளியா இருங்க. என்ன? அப்ப நான் திரும்பவும் பயப்படணுமா? நான் பயப்பட சொல்லல, உங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்றேன், அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு பாதுகாப்பா தான் இருப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்களை பாதுகாக்கலனா? எத்தனை பேர் உங்களை சுத்தி உங்க பாதுகாப்புக்கு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. என்னதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இப்போவும் என்னால் ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியல. ஏனே தெரியல. என் மனசில் நிம்மதி இல்லை. சரி அது போகட்டும். குடும்பம்லாம் எப்படி போயிட்டுருக்கு? என் மாமனாருக்கு கொஞ்சம் பென்ஷன் வருது, அதை வச்சு சமாளிக்கிறோம். ஏய் கண்ணா, காளி பாபு பஜார் ஷேர்ல இருந்து மந்திரா தேவிக்கு ஒரு ஷேர் போயிடணும். என்ன? என்னடா என்னங்கிற? நான் ஏன் ஷேர் கொடுக்கணுமா? நான் தான் கொடுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நாளையிலேருந்து காளி பாபு பஜார் ஷேர்ல இருந்து மந்திரா தேவிக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, நான் ஆடு வேஷம் போட சொன்னா வாயை மூடிட்டு ஆடா மாறிடணும். என்ன? சாப்பிடுமா, வாய் தர. சாப்பாட்டை வீணாக்க கூடாது, ஒழுங்கா வாய் தர. உதவி வேணா கொஞ்சம் கூச்சப்படாம கேளுங்க. மாமா நீங்க முதல்ல சாப்பிடுங்க மாமா. நான் போய் பார்க்கறேம்மா. போமா, இதுக்கு மேல நீயே சாப்பிட்டுக்க சொல்லு. அத்தை அம்மா சாப்பிட வரல? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை மாமா, அதான் அவங்க தூங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு என்னாச்சு? யாரா நீங்க? இங்க இருந்து வெளிய போங்க. அம்மா சீக்கிரம் ஓடிடுங்கம்மா. என்ன சத்தம்
யாரா நீங்க? என்ன பண்றீங்க? எடுத்து. ஏய், அண்ணி நீங்க உள்ள போயிடுங்க. அண்ணி குழந்தை விட்டு நீங்க உள்ள போயிடுங்க. நான் பாத்துக்கிறேன். யாரும் இல்ல. இதுல ஆளு. டேய் வழி விடுறீ. விட மாட்டேடா. உள்ள போங்க, வெளிய வந்துருங்க. வெளிய போங்க. கதவை திறக்காதீங்க. டேய் யாரா நீங்க? போகாதீங்கடா. டேய் அம்மா விட மாட்டேன்டா. டேய் டேய் நாய்ங்களா எங்கடா போறீங்க? விட மாட்டேன். விட்டு ஓடி வெளிய. டேய் சீக்கிரம். பிடிக்க தப்பி விடாதீங்க. பிடிக்க. டேய் பிடிக்க தப்பிக்க. உன்னால உன் வீட்டையே பாத்துக்க முடியல. உனக்கு ஏன் பங்கு கேக்குதா? ஆ? இப்ப நீ போய் என்ன பண்ண போற? சை, நான் ரொம்ப நல்ல பொம்பளை, எனக்கு ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுக்கணும் கேட்க போறியா? இதை விட என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. இதுக்கு மேல உன்னோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. என்ன? அது மட்டும் இல்ல, உனக்கு நான் பணமும் தரேன். அதுக்கு பதிலாக நாம 2 பேரும் இன்னும் ஓகே தானே? அப்படின்னா எல்லாத்தையும் உன்னால தனியா பார்த்துக்கணும்னு நினைக்கிறியா? பரதேசி நாயி, சை, உன்னை பார்த்துக்கிறேன். வாங்கடா போலாம். வழிவிடு. வாங்கடா போயிடலாம். அக்கா, இது பிஸ்டலோட வேற ஒரு மாடல். அந்த பாட்டில குறி பார்த்து சுடுங்க. 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 உங்களால முடியும். இதானே? கைய நேரா வைங்க. ஆமாக்கா, நீங்க எல்லா பாட்டிலையுமா குறி வச்சீங்க? இல்ல, ஒரு பாட்டிலுக்கு மட்டும் குறி வைங்க. புரியுதா? ஆரம்பிங்க.